3ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் படிச்சிருக்கிறோம். 13 இன்றைக்கி தான் படிக்கணும். கரெக்டா? மதிப்பெண் படிச்சிட்டோமா? சரி, திரும்ப படிப்போம். எவனோ சாந்த எப்படி காண்பிக்கணுமா? யார்? ஞானியும் விவேகியமாக இருக்கிற மனுஷன் என்ன செய்யணுமா? அவன் சாந்தத்தோட, அவன் வந்து ஞானி விவேகின்றதை எப்படி செய்யணுமா? அவன் சாந்தமாக அதை என்ன செய்யணுமா? கிரியில் நடைபெற்று காண்பிக்கணும்னு சொல்லி அங்கு சொல்லுவதான காரியத்தை அங்கே பார்க்கணும். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், வாசிங்க. பொய் சொல்லாமலும் இருங்கள். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால், கசப்பான வைராக்கியம் விரோதம் நம்முடைய இருதயத்தில் வச்சுருப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? நீங்கள் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? நம்ம பொய்யும் சொல்லாமல் இருக்கணும். அடுத்த வசனம் 15. இப்படிப்பட்ட ஞானம் அது பரத்திலேருந்து வரல, பரலோகத்திலேருந்து வராமல் உலகத்துக்குரிய சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பிசாசுக்கு அடுத்ததான ஒரு காரியமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஞானம் இது? இப்படிப்பட்ட ஞானம் என்ன ஞானம்? மேலே சொன்னோம் இல்லையா? என்ன ஞானம் அது? கசப்பான வைராக்கியம் விரோதம். அது என்னது? கசப்பான வைராக்கியம் விரோதம். அது பரலோகத்துலேருந்து வரல. அந்த ஞானம், அந்த அறிவு எங்கேருந்து வரல? பரலோகத்துலேருந்து வரல. அது எங்கே தான் இருக்குது? இது பூமியில் தான் இருக்குது. பிசாசுக்குரிய ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்தது, மனுஷனுடைய சுபாவமாக கூடவும் சில சமயங்களில் இருக்குது. என்ன இது சுபாவமாக இருக்குது? கசப்பும் வைராக்கியமும். 16 வாசிக்கலாம். ஆமாம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருக்குதோ அங்கே என்ன இருக்கும்? கலகம் இருக்கும், துர்ச்செயலும் அங்கே இருக்கும். அடுத்து இது எங்கேருந்து வருது? பரலோகத்துலேருந்து வருது. ஆண்டவர் கொடுக்குறதான ஞானம். என்ன ஞானம் இது? ஆண்டவர் கொடுக்குறதான. அதுக்கு முன்னாடி பார்த்து அந்த வைராக்கியம் விரோதம் இருக்கு இல்லையா? அது யார் கொடுத்த ஞானம்? பிசாசு கொடுத்த ஞானம். பூமியில் இருக்கிறதான ஞானம், மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றதான ஒரு ஞானம். அது இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டுது. 18 இப்படி 2 விதமான ஞானம் இருந்தாலும் நீதியான கனியானது சமாதானத்தை நடப்புகிறனால தான் என்ன செய்தாது? சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. நீதியான கனி கொடுக்கக்கூடியதான ஞானம்தான் அது பரலோகத்திலேருந்து வரக்கூடியதான ஞானம். நம்முடைய ஞானங்கள்லாம், நம்முடைய அறிவுலாம் எப்படி இருக்குது? நம்முடைய ஞான அறிவு எப்படி இருக்குது? பரலோகத்திலேருந்து வந்ததான ஞானமாக இருக்குதா, இல்லை பிசாசு கொடுக்குறதான ஞானமாக இருக்குதா? பிசாசு கொடுக்குற ஞானம் என்னது? கசப்பான வைராக்கியமான பொய் சொல்கிறதான எதிர்க்கிறதான ஞானம். இதில் பெருமையாக வர பேசிக்கும். என்னது? நான் அவங்க வீட்டு வாசலையே என்ன செய்ய மாட்டேன்? மிதிக்கவே மாட்டேன். செத்தாலும் அவங்க வீட்டு வாசலன்னு மிதிக்க மாட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி கூட என்ன செய்ய மாட்டேன் அவங்க கையால் வாங்கி கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் இருக்கு இல்லையா? அது எங்கேருந்து வந்த ஞானம்? பிசாசுலேருந்து வந்த ஞானம். எங்கேருந்து வந்தது? பேசவே மாட்டேன். என் பொண்ணுக்கிட்ட என்ன செய்யணும்? இனி என் வார்த்தையை மீறி போயிட்டா நல்லா செய்ய மாட்டானே, பேசவே மாட்டேன். என் பையன் வார்த்தையை கேட்கவே மாட்டான். அதனால் இனி அவனுக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது. உறவும் கிடையாது. அப்பா அம்மா சொல்கிறத கேட்காது இருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? இனி எங்கள் அப்பா வார்த்தை என்ன செய்ய மாட்டானே, கேட்கவே மாட்டேன். அவர் எனக்கு அப்பாவும் இல்லை, நான் பிள்ளையும் கிடையாது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பிசாசு என்ன செய்கிறான்? அந்த அறிவு, அந்த ஞானத்தை செஞ்சுருக்கான், உள்ளே புகுத்தி வச்சுருக்கிறான். ஏன்? ஆண்டவருடைய ஞானம் இல்லைன்னா பிசாசு ஞானம் தான் வரும்.
ஒன்று இருந்தால் உலகத்தில் யாருக்கு என்ன ஞானம் இருக்கணும்? கடவுளுடைய ஞானம் இருக்கணும். இல்லைன்னா சுயமான மனுஷனுடைய எண்ணத்தில் வரக்கூடியதான பிசாசுடைய ஞானமாக இருக்கணும். அந்த அறிவு இருக்கணும். நமக்கு என்ன அறிவு இருக்குது? நம்மக்கிட்ட இப்படிப்பட்டதான கடவுள் விரும்பாத குணங்கள் இருக்கா? நம்ம அறிவுலாம் எப்படிப்பட்ட அறிவாக இருக்குது? நம்ம யோசிக்கிறதா எப்படி யோசிக்கிறோம்? கடவுள் விரும்புகிற மாதிரி யோசிக்கிறோமா? கடவுள் விரும்பாத மாதிரி யோசிக்கிறோமா? நம்மளுடைய ஞானம், நம்முடைய அறிவு எல்லாம் செஞ்சிடும், கிரியில் வெளிப்படுத்துகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதான கிரியை நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை நம்ம போனதுக்கப்புறம் அந்த இடத்துல சண்டை வரக்கூடியதான கிரியை இருக்கா? ஒரு 2-3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நபர் இருக்கிறார், அந்த ஒரு நபர் அங்கே வந்தார்னா சமாதானம் வரும். இன்னொரு நபர் இருக்கிறார், அந்த நபர் அங்கே வந்தார்னா சண்டை வந்துடும். அந்த 2 நபரும் எப்படிப்பட்டதான கிரியை வெளிப்படுத்துகிறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் போகிற இடங்கள்லாம் நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறோமா? நம்ம போகிற இடங்கள்லாம் சண்டையும் கலகத்தையும் உண்டு பண்ணுறோமா? நாம் யார்கிட்டயா பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தையை கேட்டு அவங்க ஆறுதல் அடைகிறாங்களா? சமாதானம் அடைகிறாங்களா? அவங்க ஓரளவுக்கு தேற்றக்கூடியதான ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்க போகிறாங்களா? இல்லை இன்னும் அதிகமாக அவங்க கோவப்படுறாங்களா? மூர்க்கம் கொள்கிறாங்களா? சண்டை போடுறதுக்கு அவங்க வெறி கொள்கிறாங்களா? நாம் என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். அநேக நேரங்களில் நாம் சுயமான ஒரு அறிவை பயன்படுத்தி இதையே உன்னை சமாதானப்படுத்துன்னு நினைக்கிறோம். ஒரு சில இடங்கள் நடக்கிறதான பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, சுயமான அறிவில் சுயமான எண்ணத்தை வச்சு அதை சமாதானப்படுத்தணும், சரி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன வந்துடுதாங்க? கடவுள் ஞானம் அங்கே வெளிப்படாமல் நம்முடைய சுய ஞானம் போகிறதுனால அங்கே என்ன வந்துடும்? பிரிவினை உண்டாக்கிடும். பிரச்சனையை கொஞ்சம் அதிகமாக மாற்றிடும். எரிகிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆகிடும். நம்ம போய் என்ன செய்யணும்? அணைக்கணும். அதை அங்கே எரிஞ்சிட்ருக்கு, அப்போ என்ன செய்யணும்? அணைக்கணும்னா அதுலேருந்து ஒரு விறகை எடுக்கணும். எடுத்தால் என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக அது அணைஞ்சு போகும். ஆனால் நம்ம என்ன செய்கிறது? போய் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வந்துடுது. அல்லேலூயா. விளையாட்டாக தான் செய்வோம். நம்ம சில வேளை என்ன செய்வோம்? விளையாட்டாக செய்வோம், அது வினையாக முடிஞ்சிடும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் யார் மேலேயும் என்ன செஞ்சிடக்கூடாது? கசப்பு வைக்கக்கூடாது. அப்படி கசப்பு வைக்கணும்னு சொன்னால் நம்ம மேலே தான் நம்ம வச்சுக்கணும். நான் என்ன செய்கிறேன்? மற்றவங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேனே, நான் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அருவருப்பை தரக்கூடிய நபராக இருக்கிறேனே, மற்றும் என் மூலமாக என்ன செய்கிறாங்க? காயப்படுறாங்களே, மற்றும் என் மூலமாக என்ன செய்கிறாங்க? வேதனை அடைகிறாங்களே, நஷ்டம் அடைகிறாங்களே, அப்படி சொல்லி நம்ம தான் நம்ம மேலே என்ன செய்யணும்? அருவருப்பு அடையணும். ஆண்டவரத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் கசப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? கொண்டு வந்துடக்கூடாது. வைராக்கியத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இப்படிப்பட்ட கசப்பான அவிசுவாசமான காரியங்களுக்கு நான் கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி நமக்குள்ளே இருக்கிறதான அந்த கசப்பையும் அந்த வைராக்கியத்தையும் பெருமையாக என்ன செஞ்சிடக்கூடாது? நான் ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது. ஆண்டவரே, அநேக நேரங்கள் அதை என்ன செய்வாங்க? பெருமையாக பேசிக்கிறாங்க. என்ன செய்வாங்க? பெருமையாக தனக்குள்ளே இருக்கிறதான அந்த அவிசுவாசமான கிரியை, அவிசுவாசமான செயல், தேவையில்லாத வீண் பிடிவாதம், அது என்னவாக இருக்குது? பெருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையை நான் அது தெரியும் போது என்ன செய்கிறேன்? நான் மாற்றிக்கொள்ள, இது தவறு, இது கசப்பு, இது மற்றவங்க வாழ்க்கை இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும் போது என்ன செய்யணும்? நம்ம விலகிடணும். அதுலேருந்து மாறுவதுக்கு முயற்சி செய்யணும். மாறுவதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? அப்படி தான் இருக்க, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்ன செய்வேன்? இப்படி தான் இருப்பேன். சில வீடுங்களில் பிள்ளைங்க படுக்கும்போது தூங்கும்போது பில்லோ இருக்கு இல்லையா? பில்லோ, தலகணை, அதில் சண்டை வரும். என்ன வரும்? என் பில்லோ யாரும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. என் பில்லோ நான் தான். அது என்ன? இது விட்டு கொடுக்காத போகிறது, ஒரு பிடிவாதம், ஒரு கசப்பு, அதில் ஒரு பெருமை. என் பில்லோ தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நான் படித்த படிப்பு தான் பெஸ்ட்டு. பைபிளில் பார்க்க போனால் 2 பேர் தான் அதிகமாக படித்தவங்க. ஒருத்தர் யாருனாக்கா மோசே தான் முதல்ல அதிகமாக படித்தவர். அதுக்கடுத்து அதிகமாக படித்தது யாருன்னா பவுல். புதிய ஏற்பாட்டில் பவுல் அதிகமாக படிச்சிருக்காரு, பழைய ஏற்பாட்டில் மோசே அதிகமாக படிச்சிருக்கிறாரு.
மோசே வந்து என்ன செஞ்சாரா, எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார். ஒரு பெரிய என்ன செஞ்சார், ஒரு இன்ஜினியராக இருந்தார். ஆனால் எல்லாம் என்ன ஆச்சு, வீணாக போச்சு. அதை எதையுமே அவரால் பயன்படுத்தவே முடியல. ஒரு திடீர்னு என்ன செஞ்சார், அவருடைய சூழ்நிலையை தலைகீழாக கடவுள் மாற்றினார். பவுலும் அப்படி தான். அவர் கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செஞ்சாராம், பெரிய அறிவாளிங்க கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்காலர்ஸ்கிட்ட போய் என்ன செய்கிறார், அவங்க உட்காந்து அவங்கக்கிட்ட இருந்த வேதத்தை கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு அப்புறம் கடைசியில் அவரை பற்றி சொல்கிறாங்க, பவுலே அதிக படிப்பு என்ன செஞ்ச உடனே பைத்தியமாக மாற்றிருச்சு. அதிகமாக படிச்சிட்ட நீ, அதனால் என்ன ஆகிட்ட, நீ இப்போ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிற, ரொம்ப நீ பேசுகிற அப்படி சொல்லி சொன்னாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், அதிகமாக படிச்சிருக்கிறேன், எனக்கு 4-5 லாங்குவேஜ் தெரியும், ஒரு பெருமை. என்னது, நான் நல்லா அழகாக பாட்டு பாடுவேன், நான் என்ன செய்வேன், நல்லா அழகாக குரல் வளம் மிக்கவேன் நான் சொல்லி அதில் ஒரு பெருமை. நான் நல்லா என்ன செய்வேன், நான் பைபிள் படிப்பேன். படிக்கிறது நல்லது தான், பாடுறது நல்லது, ஆனால் அதில் பெருமை கொள்வோம்னு சொன்னால் கடவுள் தான் முதல் எதிரியாக என்ன செய்கிறாரு, அங்கே மாறுகிறாரு. சில வேலைகளில் பிடிவாதம், இந்த வேலையை நான் மட்டும்தான் செய்வேன், இது வேறு யாரும் செய்யக்கூடாது, இது எனக்கு மட்டும்தான், இது எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி பிடிவாதம். இதெல்லாம் எப்படிப்பட்டதான ஞானத்தினால் உண்டானது, பிசாசு கொண்டு வருவதான கொடுக்குறதான ஞானம். அந்த அறிவினால் என்ன செய்கிறான், அப்படி அவன் நிரப்பப்படுறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி காணப்படுறாங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க, விரோதமாக இருக்கிறாங்க, வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு நாளும் அப்படிப்பட்டதான விரோதத்தை நம்ம என்ன செஞ்சக்கூடாது, வச்சிக்கக்கூடாது. வைராக்கியத்தை நம்ம வச்சிக்கக்கூடாது. அவைகளது நம்ம வெளியே வரணும். அப்படிப்பட்டதான வைராக்கிய விரோதத்தை வச்சுக்கிட்டு நம்ம பெருமையாக இருப்போம்னு சொன்னால் ஒரு நாள் கடவுள் என்ன செய்ய மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார், நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டார், கடவுள் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நம்மலாம் வேணும்னா சும்மா என்ன செய்யலாம், ஜெபத்துக்கு வரலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், இப்படி நின்று பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் எனக்குள்ளே வைராக்கியம் வச்சுக்கிட்டு கசப்பு வச்சுக்கிட்டு அதில் பெருமையாக இருப்பேன்னு சொன்னால் நான் பண்ண எல்லாமே வீணாக தான் போகும். நான் சொல்கிற வசனத்தை கேட்டுன்னா மற்றவங்க என்ன செய்யலாம், ஆசீர்வதிக்கப்படலாமே தவிர, ஆனால் எனக்கு என்னவாக இருக்காது, அது ஆசீர்வாதமாக இருக்காது, வீணாக தான் அது காணப்படும். ஆகிய நம்மை நிதானித்து பார்த்து சோதித்து பார்த்து நான் எப்படி இருக்கிறேன், நான் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது, என்கிட்ட வைராக்கியம் இருக்குதா, என்கிட்ட கசப்பு இருக்குதா, நான் சமாதானமான காரியங்களை செய்கிறேன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்து அதில் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துவார்னு சொன்னால் அவைகளது விடுபடுவதற்கு நம்ம செய்யணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்போம் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு உதவிகளை செய்வார். அநேக நேரங்களில் நாம் ஞானமுள்ள கிரியை வெளிப்படுத்தாமல் காணப்படும். நம்முடைய கிரியில் என்ன செய்யறது கிடையாது, ஞானமாக செய்கிறது கிடையாது. அநேக நேரங்களில் அதை நம்ம என்ன செய்யணும், சரி பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியையெல்லாம், நம்முடைய செயல்கள்லாம், நாம் நடக்கிற நடக்கையெல்லாம், ஒருத்தர்கிட்ட பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்பதையும் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும், அலசி பார்க்கணும். அப்படி பார்த்து அதில் சாந்தம் இருக்குதா, அமைதல் இருக்குதா, நல்ல நடக்கையோடு கூட இருக்குதா, நான் நல்லா தான் பேசுகிறேன்னா அவங்ககிட்ட, இல்லை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறேன்னா, அவங்களோட ஆதாயப்படுத்தும்படிக்கு ஆதாயத்துக்காக ஏதாவது பேசுகிறேன்னா, அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும், அதை நம்ம யோசித்து பார்க்கணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல காரியங்களை மாத்திரம் இந்த மனுஷன் செய்வான்னு சொன்னால் அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், கடவுளுடைய ஞானத்தை பெற்றவன். இல்லை நல்ல காரியத்தை மாத்திரம் செய்யாமல் ஒரு வஞ்சகமான ஒரு வைராக்கியமான காரியங்களை செய்கிறதான கிரியை நடப்பிக்கிறதான மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கான், கடவுளுடைய ஞானம் நிறைந்தவன் கிடையாது. இது பிசாசுடைய பேய்த்தனத்துக்குரியதான ஞானம் நிறைந்தவன் அவன் இருப்பான்னு சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, ஞானமுள்ளவன் சாந்தமுள்ளவனாக இருப்பான். ஞானமுள்ளவன் எப்படி இருப்பான், சாந்தமுள்ளவனாக இருப்பான். சாந்தமுள்ளவன் ஞானமானாக இருப்பான். சாந்தத்தையும் ஞானத்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஞானமாக இருக்கிறவன் அறிவாக இல்லை, ஞானம் வேறு, அறிவு வேறு. ஞானம் என்னது, ஞானம்ன்றது வந்து கடவுள் தர்றது. என்ன செய்யுது, கடவுள் தர்றது. அறிவுன்றது நம்ம கற்றுக்கொள்வதான ஒரு காரியம். பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்கள்ல, படித்து என்னத்தை பெருக்கிக் கொள்கிறாங்க, அவங்க அறிவு பெருக்கிக் கொள்கிறாங்க. ஞானத்தை எங்கே போய் பெருக்க முடியும், ஆண்டவர்கிட்ட தான் செய்யணும், அதை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயப்படும் போது தான் செய்வார், ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்வதுக்கு தகுதியாக மாறுறோம்.
அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க சாந்தம் உள்ளவர்களாக, அமைதல் உள்ளவர்களாக இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஞானி எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா, 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை எப்படியா சொல்லி நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த ஞானி என்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொன்னால், வசனத்தை அவன் கேட்கக்கூடியவனாக, வசனத்தை அவன் வாசிக்கக்கூடியவனாக, வசனத்தின்படியே சாட்சியாய் வாழக்கூடியவனாக இருக்கிறான் என்று இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படியே வாழ்கிறவன் தான் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஞானியாக, ஞானமுள்ளவனாக இருப்பான். நம்மளாம் ஞானமாக நடக்கணும் ஆசையாக தானே இருக்குது. சில வேளை முட்டாள்தனமாக நான் செய்துடுறேன், ஞானமே இல்லாமல் நான் செய்துடுறேன். அறிவு நிறையா இருக்குது எனக்கு, ஆனால் ஞானமாக என்னால் செய்ய முடியலையே அப்படி நம்ம சில வேளைகள் யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அதிகமாக வேத வசனங்களை நம்ம வாசிக்கணும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு என்ன செய்யும்? ஞானத்தை நமக்கு கொடுக்கும். கடவுளுக்கு எப்படி பயப்படுறது, கடவுள் எதை விரும்புகிறாரு, எதை கடவுள் வெறுக்கிறாரு, எதை விட்டுவிட சொல்கிறாரு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லித்தரும். நம்ம தான் வசனமே படிக்கிறது, அப்புறம் எப்படி கற்றுக்கிறது? வசனம் நமக்கு படித்தா மட்டும்தான் அந்த வசனம் என்ன செய்யும்? நமக்குள்ளார போய் கிரியை செய்யும். படிக்காமல் எனக்கு ஞானம் வேணும்னாக்கா ஒரு நாளும் வராது. பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க படிக்கும்போது அதை படித்தவங்க ஞாபகத்தில் கொண்டு வந்தால் எக்ஸாமில் என்ன செய்யும்? நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பிள்ளைங்க படிக்காமவே அப்படியே எக்ஸாமில் போய் இருந்து ரிசல்ட்டு எதிர்பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. அவங்களுக்கு ரிசல்ட்டு வரும். என்ன ரிசல்ட் வரும்? தோல்வியான ஒரு ரிசல்ட்டு தான் வரும், வெற்றியான ஒரு ரிசல்ட்டு வராது. ஒரு வெற்றியான ரிசல்ட் வரணும்னு சொன்னால், ஒரு நல்ல தேர்ச்சி வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதை படிக்கணும், படித்து அதை கவனத்தில் கொண்டு வரணும். அதுபோல் நமக்கு ஞானம் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அது வாசித்தாதான் அது என்ன செய்யும்? உள்ளே போகும். எப்படி வாசிக்கிறது? வாயை திறந்து சத்தமாக வாசிக்கணும். வாயை திறந்து சத்தமாக வாசிக்கணும். இப்படியே முன்னு படித்தோம்னாக்கா அது உள்ளே போகாது. அப்படியே போனாலும் எங்கே தான் போகுது? மண்டைக்கு தான் போகும். ஆனால் மனசுக்குள்ளார போகாது. இப்படி மனசுக்குள்ளே போகணுன்னாக்கா என்ன செய்யணும்? வாயை திறந்து நான் படிக்கிறது என் காதிலே கேட்கணும். நான் படிக்கிறது என் காதுக்கு முதல்ல கேட்கணும். அப்படி படித்தாதான் என்ன செய்யாது? இருதயத்துக்குள்ளார போகும். இங்கே வசனம் சொல்கிற பிரகாரமாக உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் எவனோ. இப்போ அது என் காதில் விழுந்திருக்குமா? அது கேள்வி கேட்குதுல்ல. என்னன்னு கேட்குது? உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறவன் யார் அப்படி சொல்லி கேள்வி கேட்குது. அப்போ என்ன செய்ய? மனசு கேட்கும், ஆமாம் ஞானியும் விவேகியுமா சொல்லி இங்கே போட்டிருக்கு. அப்போ யார் ஞானி, யார் விவேகி? விவேகம் சொன்னால் என்ன? அப்போ என் மனசு என்ன செய்யும்? அது தேடும். அது மேலே ஒரு ஆர்வம் வரும். ஆண்டவரே அந்த விவேகி யார்? அதை படிக்கும்போது போட்டிருக்கு, எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல் நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா? ஞானத்துக்குரிய சாந்தத்தை அவனை செய்வான், கிரியில் வெளிப்படுத்துவான். யார்? ஞானி விவேகி என்கிற மனுஷன் எப்படி செய்வான்? அவன் சாந்தமாக ஞானத்துக்குரிய சாந்தத்தை தன்னுடைய கிரியில் என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போ இந்த ஞானமாக இருக்கக்கூடிய மனுஷன் வேகமாக எதை செய்கிறான்? சாந்தத்தை வெளிப்படுத்துகிறான். அது மாத்திரமில்லை, இருதயத்தில் அவனுக்கு என்ன இருக்காது? கசப்பான வைராக்கியம் விரோதம் இருக்காது. அப்படி இருந்து அதை பெருமை பாராட்டுகிறவன் ஞானவான் அல்ல. ஞானமுள்ளவன் சாந்தத்தை மாத்திரம் வெளிப்படுத்துவான், வைராக்கியத்தையும் விரோதத்தையும் அவன் வெளிப்படுத்த மாட்டான். வைராக்கியம் விரோதத்தை வெளிப்படுத்துகிறவன் எப்படி இருப்பான்? பெருமையாக இருப்பான். பெருமையாக இருக்கிறவன் யார் கிடையாது? ஞானவான் கிடையாது. அல்லேலூயா. யார் ஞானவான் கிடையாது? வைராக்கியம் அப்புறம் பெருமையாக இருக்குது. வைராக்கியம் அப்புறம் விரோதம். வைராக்கியம் விரோதம் அது ரெண்டும் என்ன செய்யாது? பிரிஞ்சிருக்காது. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்றா தான் இருக்கும். வைராக்கியம் விரோதமும் அண்ணன் தம்பி மாதிரி எப்படி இருக்கும்? ட்வின்ஸ். அவங்க ஒன்றாவே இருப்பாங்க.
ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட அடிஷ்னலாக ஒரு கிஃப்டாக ஒன்று கிடைக்கும். என்னது? பெருமை. என்ன கிடைக்கும்? நீ எதுக்கு அவனை டச் பண்ண? கவனிக்கிறானா பார்த்தியா? நீ 3வது கிஃப்ட்டுன்னு சொன்ன உடனே அவனை டச் பண்ணதான். சரி, அப்போ எப்படி இருக்கிறது? கசப்பு, வைராக்கியம், அது என்ன கொண்டு வருது? பெருமையை கொண்டு வருது. அப்போ ஞானமுள்ள அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? யோசித்து பார்க்குறான். நான் இப்போ பைபிள் படிக்கும்போது என்ன செய்கிறேன்? யோசித்து பார்க்குறேன். அப்போ ஞானி விவேகமாக என்ன இருப்பான் அவன். அப்போ ஞானி என்ன செய்வான்? விவேகமாக இருப்பான். இப்போ ஞானம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? கசப்பு வைராக்கியத்தோடு கூட இருப்பாங்க. அப்படி கசப்பு வைராக்கியமாக இருக்கிறவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்குது? அவங்க பெருமையாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க பெருமையாக இருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுது? அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பெருமையாக இருந்து பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. ஏமாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க சொல்லி இங்கே பார்க்குறோம். ஆகையினால் நான் என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட ஞானம் எனக்கு வேண்டாம். அது எங்கேருந்து வர ஞானம் சொல்லி போட்டிருக்கு? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல். அது என்ன ஞானம் கிடையாது? கடவுள் கொடுக்குற ஞானம் கிடையாது. அது வைராக்கியமாக இருக்கிறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. கடவுள் என்ன செய்ய மாட்டார்? ஒருத்தரையும் வைராக்கியமாக இருங்க, கசப்பாக இருங்கன்னு சொல்ல மாட்டார். அந்த மூளையை கடவுள் கொடுக்கல. அந்த அறிவு என்ன செய்யலை? கடவுள் கொடுக்கல. அது யார் கொடுத்தது? அது பிசாசு கொடுத்தது. மனிதனுடைய மூளையில் தோன்றதான ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனாக இருப்பான்னு சொல்லி எப்போ தெரிஞ்சுக்கொள்வேன்? நான் வசனத்தை வாசிக்கும்பொழுது தான் நான் தெரிந்து கொள்வேன். வசனத்தை வாசிக்கிறவன் எப்படி இருப்பான்? ஞானமாய் நடந்து கொள்வான். சத்திய வசனத்தை வாசிக்கிறவன் எப்படி இருப்பான்? ஞானவானாய் இருப்பான். ஞானமாய் அவன் நடந்து கொள்வான்னு சொல்லி இங்கே சங்கீதங்களில் பார்த்தோம். 2வதாக நீதிமொழிகள் 15 2ஆம் வசனமும் 7ஆம் வசனம் இதையே தான் சொல்லுகிறது. ஞானிகளின் அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியனத்தை கக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. ஞானிகளுடைய உதடு என்ன செய்யும்? ஞானிகளின் உதடு என்ன செய்யும்? அறிவை வெளிப்படுத்தும். அறிவாக பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அறிவாக பேசுவாங்க. அறிவாக நடப்பாங்க. அறிவான காரியங்களை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஞானமான காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்படி நடக்கணும். இதுதான் கடவுளுக்கு விருப்பம். கடவுள் விரும்புகிற வாழ்க்கை இதுதான். நீ இப்படி நடந்தால் உன்னுடைய காரியத்தை நீ சாதித்து கொள்ளலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வை பெறலாம் சொல்லுவாங்க. யார்? ஞானி. ஞானமாக நடக்கிறவங்க எப்படி அதெல்லாம் சொல்கிறாங்க? அவங்க அறிவை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அறிவாக நடக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. வசனத்தை அவங்க வாசிக்கிறதுனால என்ன செய்கிறாங்க? அவங்க ஞானம் அடைகிறாங்க. ஞானம் அடைந்து அறிவாக என்ன செய்கிறாங்க? அதை வெளிப்படுத்துகிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? சோத்திரமா கடவுள் கொடுத்ததான அந்த அறிவை என்ன செய்கிறாங்க? அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க அறிவாக நடப்பாங்கன்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். 3வதாக பார்க்கும்போது பிரசங்கி 7:5 பார்க்கிறோம். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலமாக இருக்கு சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஞானி என்ன செய்வாங்க? கடிந்து கொள்வாங்களாம். என்ன செய்வாங்க? கடிந்து கொள்வாங்க. திட்டுவாங்க. எதுக்கு திட்டுவாங்க? சும்மா திட்ட மாட்டாங்க. அவங்க தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க. அப்படி கண்டிக்கும்பொழுது அதை நம்ம கேட்போம்னு சொன்னாக்கா அது நமக்கு நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. ஞானி கண்டிக்கும் பொழுது இது தப்பு செய்கிற, இதை திருத்திக்கோன்னு சொல்லும் பொழுது அதை கேட்போம்னு சொன்னாக்கா நாம் என்ன செய்வோம்? காப்பாற்றப்படுவோம். அது நமக்கு நலமாக இருக்கும். அது யார் தான் செய்வாங்களாம்? ஞானி தான் செய்வாங்க. ஞானம் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. யார் ஞானம் இருக்கிறவங்க? வசனத்தை வாசிக்கிறவங்க. வசனத்தை வாசித்து அறிவாக நடக்கிறவங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தர் தப்பு செய்யும்போது, ஒருத்தர் பாவத்தில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படியே போயிட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அதை சுட்டி காட்டுவாங்க. இது நீ செய்கிறது தப்பு, இது நீ செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போகிறது தப்புன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? அது ஞானம் உள்ளவங்க. ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவங்க தான் சபையினுடைய முக்கியத்துவம் தெரியும் அவங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு முறை போகிறவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. ரெகுலராக போகிறவங்க தான் செய்வாங்க. ஏன் ரெகுலராக போகிறவங்க செய்கிறாங்க? ரெகுலராக போகிறவங்க வசனத்தை அங்கே கேட்குறாங்க. வசனத்தை கேட்குறவங்க என்ன செய்வாங்க? ஞானமாக நடப்பாங்க. அறிவெல்லாம் அவங்க வெளிப்படுத்துவாங்க.
அவங்க தான் தவறு செய்யும்போது அவங்களாம் செய்வாங்க, சுட்டி காட்டி இது நீ இப்படி செய்யாத, இது தவறான காரியம், இது தவறான பாதை, இந்த பாதையில் போகாத, இது சரியான பாதையில் நீ போகணும்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டுவாங்க. யார் அவங்க? ஞானம் உள்ளவங்க. ஞானம் உள்ளவங்க தான் அதை என்ன செய்வாங்க. அது மாத்திரமில்லை, ஞானிகளிடத்தில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். யார் இடத்துல நல்ல ஆலோசனை கிடைக்கும்? ஞானிகளிடத்தில், ஞானமாக நடக்கிறவங்க இடத்துல நல்ல ஆலோசனை கிடைக்கும்னு சொல்லி எரேமியா 18:18 வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள் என்றார்கள். ஆசாரியிடத்திலே வேதமும், ஞானியிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசியிடத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை. இவன் வார்த்தையை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள் சொல்லி இங்கே வசனம் சொல்லுது. எரேமியாவை குறித்து இங்கே சொல்லுது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஞானி இடத்துல என்ன கிடைக்கும்? நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அல்லேலூயா. ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆலோசனை சொல்லும்போது தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஆலோசனைக்கு? அட்வைஸ் சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் சொல்கிற பார்த்தியா அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் சொல்கிற பார்த்தியா, உன் படிப்பு என்ன, என் படிப்பு என்ன, உன் வசதி என்ன, என் வசதி என்ன, நீ யார், நான் யார், நீ எந்த ஊருக்காரன், நான் எந்த ஊருக்காரன் சொல்லி வச்சுருவாங்க. அவங்க தள்ளிடுவாங்க. ஆனால் அப்படி ஆலோசனையை கேட்கும்பொழுது, அட்வைஸை கேட்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? காப்பாற்றப்படுவோம், தப்பிச்சுக்குவோம். ஒரு சில படுகுழியில், ஒரு சில பள்ளத்தில், ஒரு சில இடரில் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் போது கேட்கலன்னு சொன்னால் நம்ம செய்வோம்? விழுந்துருவோம், கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம், வருத்தப்படுவோம். பின்னாடி என்ன செஞ்சுருவோம்? ஐயோ, அவங்க அப்போவே சொன்னாங்களே, கேட்காம விட்டுடுமே. இருக்கா இல்லையா? அதிகமாக அட்வைஸ் பண்ணுறது, ஆலோசனை கொடுக்குறது யார்? அதிகமாக யார் கொடுப்பா? ஞானம் உள்ளவங்க கொடுப்பாங்க. அதான் யார் கொடுப்பா? நம்ம கண்ணில் யாரை நாங்கள் அதிகமாக பார்க்குறோம்? அப்பா அம்மா அதிகமாக என்ன செய்வாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போனால் சர்ச்சில் போனால் பாஸ்டர் என்ன செய்வார்? அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது. எப்போ போனாலும் இவங்களுக்கு இதே வேலை தான். உங்களுக்கு நான் எது செஞ்சாலும் இவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேது? பிடிக்கவே மாட்டுது. எங்கள் அம்மாவுக்கு நான் எது செஞ்சாலும் பிடிக்க மாட்டேது. எங்கள் அப்பாவுக்கு நான் எது செஞ்சாலும் பிடிக்கும். எது எதுனாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ தான் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டேன், எனக்கு தெரியாதா ஒன்றும்? நான் இவ்வளோ வளர்ந்துட்டேன், சரி, நானே சாப்பிட்றேன், நானே ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நானே வேலைக்கு போகிறேன், நானே சம்பாதிக்கிறேன், எனக்கு கல்யாணம்லாம் வேறு ஆயிடுச்சு, இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே. அப்படியே என்ன செய்கிற சில வேலையில் நம்ம நொந்துக்கிறோமா இல்லையா? மனசு கஷ்டமாக தானே இருக்குது. ஆமாம், இருந்து ஆகணும். ஏன்? நம்ம தப்பு செய்வோம்னு சொன்னால் நமக்கு பண்ணுற அட்வைஸ் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு 83 வயசாகுது. 83 85 சரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் இப்போவும் என்ன செய்வார்? ஒரு சில காரியங்களை சொல்லுவார். எப்போ போனாலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ அவனெலாம் நம்பக்கூடாதா, நீ இவனை நம்பக்கூடாதா, நீ அங்கே அதெல்லாம் செய்யக்கூடாது, இதை நீ இப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யணும்? ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார். சில வேலைகளை எனக்கு அது கஷ்டமாக இருக்கும், சில வேலைகள் அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அப்போ சொல்லும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறார், இப்படி சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு நான் நினைப்பேன். வீட்டில் உட்காந்து யோசிக்கும்போது சில வேலைகளை அவர் சொன்னது அந்த நேரத்துக்கு அது எப்படி இருக்கும்? நல்ல பிரயோஜனமாக இருந்திருக்கும். இதை நான் செஞ்சுருக்கக்கூடாது. எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அதே போல் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க, இதை நீ செய்யாத, இதை நீ செய்யின்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்கும்போது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அதை நான் நினச்சி பார்க்கும்போது என்ன செய்கிறேன்னு, ஐயோ நான் அன்றைக்கே நினச்சிருக்கேன், அதை கேட்டிருந்தா ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்கலாமே, வாழ்க்கையில் உயர்வான ஒரு இடத்துக்கு போயிருக்கலாமே அப்படி சொல்லி நான் யோசித்து பார்க்கணும். அதனால் அப்படி பெரியவங்க சொல்லுறதான ஆலோசனையை நம்ம கேட்கணும். இங்கே வசனம் சொல்லுது, அவங்க என்ன செய்கிறாங்களாம்? ஞான இடத்துல ஆலோசனைகள் உண்டாகும். அந்த ஞான இடத்துலேருந்து வருதான ஆலோசனை கேட்போம் சொன்னால் நாம் காப்பாற்றப்படுவோம், தப்பித்துக்கொள்ள அது வழியாக அமையும். அல்லேலூயா. இது ஞானியினுடைய காரியம். இந்த ஞானியாக இருக்கிற மனுஷன் விவேகமாக செயல்படுவானா? எப்படி செயல்படுவான்? விவேகம்னா என்னது? விவேகம் சொன்னால்
சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ. இப்போ அவன் என்ன சொல்ல வராங்க? ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்? விவேகியாக இருக்கிறான். எப்படி இருக்கான்? விவேகமான ஒரு மனுஷன். யார் தான் விவேகமான மனுஷன்? ஞானியாக இருக்கிற மனுஷன்தான் விவேகமான கிரியை செய்வான். விவேகமானதுன்னா அது செயல்படுத்துறது. என்னது? செயல்படுத்துவது. ஞானத்தை செயல்படுத்துவது தான் என்னது? விவேகம். அது அடுத்து வர வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு அது புரியும். அவன் எப்படி இருக்கானா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து, விவேகமுள்ள ஒரு மனுஷனாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருந்தா அது தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? தனக்குத்தான் பிரயோஜனமாக இருந்தால் கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இருக்காது. இப்போ கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா என்ன செய்யணும்? நான் அங்கே என்ன சொல்ல வராங்க? தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறது காட்டிலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது தான் கடவுளுக்கு எது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன், படிக்கிறேன், தியானம் பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் அப்படியே எனக்கு நானே அதை வச்சுக்கிட்டு இருந்தால் அது என்ன பிரயோஜனம் இருக்கா? அதை மற்றவங்க சொல்லும்போது என்னாவது? கடவுளுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. கடவுள்னா சில மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? கடவுள்னா சிலர் ஞானமாக நடக்க சொல்கிறாரு, புத்தியாக நடக்க சொல்கிறாரு, கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்? பைபிள் படித்ததுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பைபிள் படித்ததுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஞானமாக ஏதோ செயல்படுத்துகிறேன், அந்த கிரியை வெளிப்படுத்துகிறேன். நான் கடவுள் என்ன செய்கிறாரு, இப்படி இருக்க சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறேன் பார்த்தியா? அதுதான் விவேகமான, உடனே செய்யக்கூடியதான ஒரு காரியம். காலதாமதப்படுத்தாமல் செய்யக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா? அதுதான் விவேகமான காரியம். இப்போ நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு சொல்லலை சொன்னால், நான் பெற்றுக்கொண்ட வசனத்தை, இந்த வசனம் இப்படி சொல்லுது, வைராக்கியமாக இருக்குது தப்புன்னு சொல்லுது, பெருமையாக இருக்குது தப்புன்னு சொல்லுது, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்களும் என்ன செய்வீங்க? அதனால் பயன்படுவீங்க. நீங்களும் என்ன செய்வீங்க? வைராக்கியமாக இருக்க மாட்டீங்க, நீங்களும் பெருமையாக இருக்க மாட்டீங்க. கஷ்டப்பை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதை என்ன செய்வீங்க? எடுத்து போடுவீங்க. அப்படி செய்வதனால கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா அழிஞ்சு நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த ஆத்துமாவை காப்பாற்றுறான் பார்த்தீங்களா? ஒரு ஆத்துமாவை காப்பாற்றுறோம் பார்த்தீங்களா? அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய வேலை, உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டமான வேலையும் அதுதான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகாமல், அழிவுக்கு போகாமல் அவனை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ப்பான்னு சொன்னால் அதுதான் உலகத்திலே மிக மிக வெளியேற பெற்ற ஒரு வேலையாக இருக்கிறது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் போனால் கடவுள் நாமம் பிரயோஜனப்படுமா? கடவுளுக்கு அது என்ன பிரயோஜனம் இருக்கா? ஒரு ஆத்மாவை மீட்டெடுப்பது, ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவது, அவங்களுக்கு வசனத்தை சொல்வது, அவங்க ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவது தான் கடவுள் நாமம் மகிமையாக இருக்கும். கடவுளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தனக்குத்தானே பிரயோஜனமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது தான் தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்குது. அதை நான் புரிஞ்சு கொள்கிறேன் பார்த்தீங்களா? புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறேன் இல்லையா? அதுதான் விவேகம். அல்லேலூயா. செயல்படுத்துவது தான். எந்த ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொண்டாலும் அதை நான் செயல்படுத்துகிற விதத்தை தான் அங்கே விவேகம் சொல்லி பார்க்குறோம். இப்போ ஞானியான அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? விவேகமாக செயல்படுகிறான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கும்போது நீதிமொழிகள் 1:5 வாசிக்கிறோம், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து கொள்வான். விவேகி என்ன செய்வான்? நல்ல ஆலோசனைகளை அடைந்து கொள்வான். வசனங்களை கேட்கிறது மாத்திரமில்லை, கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பான். என்ன செய்வான்? கடைபிடிப்பான். நல்ல ஆலோசனைகளை அடைந்து கொள்வான். இன்னும் வசனம் வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, விவேகி என்ன செய்கிறான்னு சொன்னால் நீதிமொழிகள் 12:16 வாசிக்கிறோம், லச்சையை மூடுகிறான். அவமானத்தை என்ன செய்வான்? மூடுவான். உடனே ஒருத்தருக்கு ஒரு அவமானம் வருது, ஒரு நஷ்டம் வருது, ஒரு நிந்தை வருது சொன்னால் அந்த ஞானமுள்ள என்ன செய்வான்? வேகமாக செயல்படுவான். வேகமாக போய் என்ன செய்வான்? அதை மறைச்சிடுவான். அவங்களுக்கு அந்த நஷ்டம் வராமல், அவங்களுக்கு அந்த அவமானம் வராமல், அந்த வேதனை வராமல் அவங்கள என்ன செய்வான்? காப்பாற்றிடுவான். லட்சியை உண்டு பண்ணுகிறதா அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்கள மீட்டெடுப்பான்னு சொல்லி
பார்க்க. அது மாத்திரமல்ல, விவேகமாய் செயல்படுகிறவன் அறிவோடு கூட நடந்து கொள்வான். தன் வழியை சிந்தித்து விவேகமாக நடப்பான். ஞானவன் என்ன செய்வான்? தன் வழியை சிந்தித்து பார்த்து விவேகமாக அதில் நடப்பான்னு சொல்லி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அவன் விவேகியானவன் தன் நடையின் மேல் கவனமாக இருப்பான். எப்படி இருப்பான்? தன் நடையின் மேல் கவனமாக இருப்பான். நீதிமொழிகள் 14:15 பார்க்கும், அவன் தன் நடையின் மேல் கவனமாக இருப்பான். அதே 14:18 பார்க்கும், அறிவினால் முடிசூட்டப்பட்டிருப்பான். விவேக் என்ன செய்யப்பட்டிருப்பான்? அறிவினாலே முடிசூட்டப்பட்டிருப்பான். அவன் செய்கிற காரியம் எது, இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? அதனால் சிந்தித்து வச்சுருப்பான்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். நாம் எப்படிப்பட்டதான நபராக இருக்கிறோம்? நமக்கு இருக்கிற ஞானத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, விவேகி கடிந்து கொள்ளும்போது அவன் என்ன செய்கிறான்? கவனித்து கேட்கிறான். அதை கேட்டு நடக்கிறான். கவனித்து என்ன செய்கிறான்? கேட்டு நடக்கிறான். அவன் இலகிய மனதுள்ளவன். விவேகி எப்படிப்பட்டவன்? இலகிய மனதுள்ளவன் சொல்லி நீதிமொழிகள் 17:27 வாசிக்கிறோம். அது மாத்திரமில்ல, ஆபத்தை கண்டு என்ன செய்வான்? தன்னை மறைத்து கொள்கிறான். ஆபத்து இந்த இடத்துல வரப்போகுதுன்னு தெரிஞ்சவன் என்ன செய்வான்? தன்னை அவன் மறைத்து கொள்வான். விவேகமாக அவன் செயல்பட்டு ஆபத்துக்கு தன்னை மறைத்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையை அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவன் நடந்து கொள்கிறான். கடைசியாக வாசிக்கும்போது யாக்கோபு 3:13 வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பான்? சாந்தமான நடக்கை உள்ளவனாக அவன் காணப்படுவான். சாந்தத்தோடு தன் கிரியைகளை அவசியம் நல் நடக்கையிலே காண்பிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த விவேகமாக செயல்படக்கூடியவர்கள், அல்லேலூயா, விவேகமாக செயல்படக்கூடியவர்கள் யார்? ஞானமாய் நடக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? விவேகமாக செயல்படுவாங்க. நம்ம ஞானமாக நடக்கிறோமா? நம்ம இடத்துல ஞானம் இருக்குதா? ஞானமாக நடக்கிறதுக்கான சூழல் நமக்கு இருக்குதா? நாம் அப்படி ஞானமாக நடக்கிறதுக்கான சூழல் இல்லைன்னா அப்படிப்பட்ட சூழலை உண்டாக்க வேண்டும். நம்ம அதிகமாக வேதத்தை வாசித்து வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவரத்தில் இருக்கிற ஆண்டவரே, நான் வாசிக்கிறதான வசனத்தின்படியே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரத்தில் கேட்குங்க. வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பரத்திலிருந்து வருகிற ஞானம் உண்டு, பிசாசிலிருந்து வருகிறதான ஞானமும் உண்டு. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதான ஞானம்? கடவுள் கொடுத்ததான ஞானம் இருக்கா எனக்கு? இல்லை பிசாசு கொடுத்ததான ஞானம் இருக்கா எனக்கு? அதை நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நிதானித்து அவைகளில் சரியாய் நடக்க நம்ம பழக்கி கொள்ள வேண்டும். நீதியாகிய கனியை அது வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் உள்ளவனாக நான் இருக்கிறேனா? என்னுடைய கிரியைகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்குது? என்னுடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு மனிதனை நான் பார்க்கும்போது எப்படிப்பட்டதான எண்ணத்தோடு கூட நான் பார்க்கிறேன். அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஞானமுள்ளவர்களாக அதை நாம் விவேகத்திலே நாம் வெளிப்படுத்தக்கூடியதான சாந்தத்தோடு கூட நம்ம அதை வெளிப்படுத்துகிறோமா என்று சொல்லி நாமே யோசித்து நிதானித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நாமே ஆண்டவரத்திலே ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, நான் ஞானமாய் நடக்க, ஆண்டவரே விவேகமாய் செயல்படுத்த எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நான் சாந்தமுள்ளவனாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய கிரியிலே சாந்தத்தை நான் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரத்தில் நாம் கேட்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரத்தில் நாம் கேட்கலாம். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து